அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது வெட்கக்கேடானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் மாணவி ஒருவர் மர்ம நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பேசுபொருளாகி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் என்பது தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடந்து 12 ஆண்டுகள் கழித்து அதே போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடப்பது என்பது சட்ட ஒழுங்கை ஸ்டாலின் பின்னோக்கி தள்ளி இருப்பதையே காட்டுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்ட ஒழுங்கை சீர்குலைந்து விட்டதை தொடர்ந்து நான் சுட்டிக்காட்டிய போதெல்லாம் அதனை எப்படி மறுப்பது என்பதில் மட்டுமே முனைப்பாக இருந்த முதலமைச்சர் எனது குற்றச்சாட்டின் தீவிரம் உணர்ந்து கொஞ்சமாவது செயல்பட்டிருந்தால் இது போன்ற பல சம்பவங்களை தடுத்திருக்கலாம். பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு சட்ட ஒழுங்கை கெடுத்துள்ள திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்று தெரிவித்திருக்கிறார். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்வதுடன் அவர்களுக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்யுமாறும் மாநிலம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பிற்கான காவல் பணிகளை வலுப்படுத்துமாறும் ஸ்டாலினும் திமுக அரசையும் வலியுறுத்துகிறேன் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.